இப்போலாம் ராத்திரியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அங்கே பேய் இருக்க வரையா பாத்ரூம் போகலான்ற அளவுக்கு பேயை ஜாலியாகிட்டோம் படம்லாம் பார்த்து. விஜய் என் ஃப்ரெண்டு தான், நான் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார். இப்போலாம் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன போய் காஞ்சனா பார்ப்போம் அப்படின்றாங்க. நான் வந்து அங்கே தூரக்கேந்து பார்த்தேன், என் கிளாஸ் டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல, பிரபுதேவா மாஸ்டர் பார்க்க வந்திருப்பாங்கன்னு தெரியல. பாத்ரூம் போகணும் நைட்டு வாமா துணைக்கு அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. தமிழ்நாங்க அங்கே ஓரமாக 10 தூங்கினாங்க பாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா பேய்னா பயமா இருக்கும். ஆனால் இந்த தமிழ்னா இப்படி இருக்கிற மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எந்த சீனுமே எனக்கு இல்லவே இல்லை. இது என்ன கான்ட்ராக்ட்? பாயிண்ட் நம்பர் 1, ரூபி என்கிற பேயாகிய நான் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு படம் முடிந்தவுடன் தேவியின் உடம்பில் தங்க மாட்டேன். சைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேயோட கான்ட்ராக்டா? இந்த படத்தை பற்றி ரம்யா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்ககிட்ட சீக்ரெட்டே எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிறைய சீக்ரெட் இருக்குது. ஆனால் நார்மலாக இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக தமிழில் பேய் படம் அப்படின்னாலே வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் வந்து பயந்துட்டே கேட்பேன், அம்மா பாத்ரூம் போகணும் நைட்டு வாமா துணைக்கு அப்படின்னு. ஏன்னா பேய்னா பயமாக இருக்கும். இப்போலாம் ராத்திரியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அங்கே பேய் இருக்க வரையா பாத்ரூம் போகலான்ற அளவுக்கு பேயை ஜாலியாகிட்டோம் படம்லாம் பார்த்து. எல்லா படத்துலையும் வந்து பேயை காமெடி ஆகி பேயை காமிச்சலாம் சோறு ஊட்டுற அளவுக்கு பேயை வந்து இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து என்ன படம் பார்ப்பீங்க அப்படின்னா முன்னாடி விசு படம் பார்ப்போம். இப்போலாம் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன போய் காஞ்சனா பார்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ பேயே ஒரு காமெடி விஷயமா ஆனதுக்கப்புறம் இந்த பேய் படம் கிட்டத்தட்ட ஒரு 273 வந்ததுக்கப்புறம் இந்த 2-3 வருஷத்தில் தேவியில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் டைரக்டர் விஜய் பற்றி சொல்லணும். டைரக்டர் விஜய் வந்து சரி பேய் படம் ஒரு 5 ஜோக்கு அப்படின்னு மூஞ்சியை பயமுறுத்துகிற விஷயம் ஒரு 10 வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தோட கதையை வந்து அவர் ஹாலிவுட்லாம் போய் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ வேலையும் பண்ணதுக்கப்புறம் இதை 3 லாங்குவேஜில் எடுத்தது வந்து செம்ம கஷ்டமான ப்ராசஸ். அதுவும் என்ன அப்படின்னா, நல்ல நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கும்போது ஒரே ஒரு மொக்க நடிகர் இருந்தால் கூட மொத்தமாக சொதப்பிடும். அதுக்கு ஆதாரமாக நான் அவங்க முன்னாடி நின்றுக்கிறேன். ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் எடுக்கும்போது தெலுங்கில் நடிகர் வந்து செம்ம நிஜமாலே காமெடி நடிகர், நல்ல நடிகர் சப்தகிரி அப்படின்ற ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு போட்டியாக இல்லை, இன்ஃபேக்ட் அவரில் பாதி பண்ணும் அப்படின்றது என்னோட கோலாக இருந்தது. ஆனால் 3 லாங்குவேஜில் எடுக்கிறது ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ். அதையும் ரொம்ப கம்மியான நாளில் பயங்கர பிளானிங்கில் எடுத்தார். இது வந்து டைரக்டர் விஜய் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க இப்போ அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஜெயம் ரவி வச்சு ஆரம்பிச்சிட்டாருன்னு. இது தவிர அடுத்த படத்துக்கு மாதவனோட ஃபுல் கதையும் எழுதி முடிச்சிட்டார் அவர். அந்த அளவுக்கு இஸ் அ பிளான்டு பயங்கரமான டைரக்டர் அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு சக்சீட் வெல் இன் திஸ் ஃபில்ம். இன்ஃபேக்ட் எல்லா லாங்குவேஜ்லையும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பிரபுதேவா மாஸ்டர் 27 இயர்ஸ் நாங்கள் ரம்யா. எனக்கு அவர் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலில் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங். அவரு ஷில்பா ஷெட்டி இருந்தாங்க. நான் வந்து அங்கே தூரக்கேந்து பார்த்தேன், எங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸ்கூல் லீவ் போட்டு நான் ஷூட்டிங் பார்க்க போயிட்டு அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல, பிரபுதேவா மாஸ்டர் பார்க்க வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலில் செம்ம திட்டினாங்க. நாங்கள் வந்து எடுத்துக்கிட்ட முதல் ஃபோட்டோ இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த இன்சிடெண்ட்டை. கரெக்டாக இந்த 27 இயர்ஸ் கழித்து அது 27 மிஸ்டர் ரோமியோ ஷூட்டிங் அது. நான் வந்து இவருக்கு வந்து இதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கல்யாண சீனில் அவரோட ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூ மாஸ்டர். அண்ட் இன்னொன்று வந்து பிரபுதேவா மாஸ்டர் உங்களில் யார் பிரபுதேவா ஷோவும் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து மாஸ்டர் உங்கள் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரம்யாவும் கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பயமுறுத்தாமல் ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் ஜோக் வரதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். அண்ட் மோரோவர் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் இந்த படத்தில். விஜய் என் ஃப்ரெண்டு தான், நான் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார். தமன்னா வந்து இந்த ஹோம்லியாக கிராமத்தில் மஞ்சள் மேக்கப்லாம் போட்டுருக்கிற எல்லா சீன்லேயும் நான் இருப்பேன். ஆனால் இந்த தமன்னா இப்படி இருக்கிற மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எந்த சீன்லையுமே எனக்கு இல்லவே இல்லை. ஸோ தமன்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை எந்த சீன்லேயும் ஆடே பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் ஐ சா, ஷி இஸ் வெரி சின்சியர். பயங்கர இந்த நார்த் இந்தியன் பாலிவுட் ஹீரோயின், இந்த ஹிந்தி ஹீரோயின் இல்லை ஹிந்தி தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மாதிரி இருந்தால் பயங்கரமாக சீன் போடுவாங்க. வந்த இடம் அந்த இடம் வந்து பரபரப்பாகலாம். இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் இருப்பாங்க, தமிழ்நாங்க அங்கே ஓரமாக 10 தூங்கினாங்க பாரு அப்படின்னு இருக்கும். ஏந்து வந்து நடிப்பாங்க. பயங்கர சின்சியர், வெரி டெடிகேட்டட். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் சோனு சூத் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. நானும் அவர் வந்து வஸ்தி படத்துலேருந்து எல்லா படத்துலையும் இப்படி தான் பார்த்துருக்கேன். சோனு சூத், ஐ வாண்ட் டிக்கெட் ஃபார் ஜாக்கி சான் ஃபிலிம், ப்ளீஸ் கிவ் அஸ். அண்ட் தேவி படம் October 7 ரிலீஸ் ஆகுது. October 7 ஒரு முக்கியமான டேட். ரெமோ ரெக்க எல்லாருமே எல்லா படமும் வருது. அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எங்கள் டீம் சார்பாக. ஆனால் ஒரு தைரியம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, த பிராண்ட் டைரக்டர் ஏஎல் விஜய். இவர் வந்து யார் சொன்னாலும், இன்ஃபேக்ட் ஒரு டைலாக் இருக்குது ட்ரெய்லர்லேயே,
தம் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் வந்து கூட ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் தம் அடிக்கிறது வைக்கல. நான் கேட்டதை ஷார்ட் மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு. ஆக்சுவலாக அஸ் பிரின்சிபல் ஏஎல் விஜய் படத்தில் இந்த மாதிரி எந்த சீனுமே இருக்காது, கெட்ட வார்த்தை இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது, குடும்பத்தோடு பார்க்குற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குலுக்கல் நடனம்லாம் இருக்கும். இந்த படத்தில் அது எதுவுமே இருக்காது. ஸோ எங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பார்க்குற எல்லா ஃபேமிலிக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். And we promise you that. Thank you for the opportunity. Nandri. I wish I could speak in Tamil as fluent. You know, when my brother was talking, you know, I remember the first time I faced camera was for a Tamil film in 16 years back when I came here for Kallaragar. Vijay Kant sir called me, and that was the first time I saw how the film camera looks like. So, Tamil industry has been very, very special to me. Whatever I learned, anything about cinema was from Tamil industry, and my mom bought a book for me which says, you know, how to learn Tamil the day I landed in Chennai. And from those days till now, you know, sharing stage with Prabhu sir, Vijay sir, Tamanna, and I think the whole team, it's been a huge honor for me. And you know, whenever I land in Chennai, you know, going through all those lanes of, you know, Vadapalni and Nungumbakam. So I remember all those lanes, and I refresh those memories which are very, very special and very precious for me. So, you know, I think this is my school. Like they say, you know, a student never forgets the first day to school. So Tamil industry is my first day to school. So thank you so much for, you know, guiding me to this journey where I'm, whatever little I've achieved in my life. So thank you so much for that, and I'm really blessed to be a part of this family of Devi. You know, all thanks to Ganesh sir. You know, when I first came, I was shooting in Madurai with Vijay Kant sir, and they gave me a long dialogue in Tamil, and I never knew a single word. So I mugged up those lines. You know, whole night I was trying to mug up those lines. So I still remember those lines which I said 16, 17 years back. So Prabhu sir wants me to say it, and I can say it very, very fast also because I mugged up like mad. So I'm sorry if I go somewhere wrong. It was like Saksha Tanda Yana Mugudan Vinayagu Perumane Karunada Kapatino Vere Mansanal Ram Verikru Devanindai Agra. Something like that. So thank you so much for everything. I think we have lots of special guests who want to share their feelings, but thank you so much for all your wishes. Love you all. Love you, Tamil industry. Rock. ஏஎல் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. எங்கே ஆளை காணோன்னா அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் எடுத்தாங்க, கை கட்டுறாங்க பார்த்தியா அப்படின்னு. அவன் பார்த்தான், டேய் அது தமன்னாடா. கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார். கேரவானில் உட்காந்து அழுதெல்லாம் அழுதுருக்காங்க. ஒரே ஜுரமாக இருக்குது, என்னால் இன்னைக்கு வர முடியல சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார், நாளைக்கு வரேன் அப்படின்னு. இனிமேல் 3 படம்லாம் நான் ஒரே வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஜென்டில்மேன் அவர் என்ன மாதிரி கிடையாது. ஐ லவ் யூ விஜய். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஆர்ஜே பாலாஜி கூட எப்பவுமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது